ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம சுவாமி அண்ட் வர்ஷினி இவங்களோட நியூ சீரியலோட ப்ரமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது, பார்த்துருப்பீங்க. ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு குட்டி வருத்தம் அப்படின்னு சொல்லணும். என்னங்க இது, சீரியலோட ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு, குட்டி வருத்தம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்பீங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். என்னென்னா, இனிமேல் தமிழ் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே ஏதோ தமிழ் மூவி மாதிரி கமிட் ஆகிருக்கார் போல இருக்குது. நம்ம சுவாமியை வந்து இனிமேல் பிக் ஸ்க்ரீனில் தமிழ் மூவியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆசைப்பட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது டிசப்பாயின்மெண்ட். அதனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே. ஆனால் நம்ம வீராவோட கேரக்டரில் வர்ஷினியும், மாறனோட கேரக்டரில் நம்மளோட விஜயும் பண்ணுறாங்க, அதாவது சுவாமியும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். சூப்பரான ஒரு சீரியல், வீரா சீரியல் நம்மளோட ஜீ தமிழில் ஓடிட்டுருக்கு. அதோட ரீமேக் தான் இப்போது ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஜெயசாந்தி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எபிசோட்ஸ் வந்து ஹீரோயினோட ஃபேமிலி, அப்புறம் அவங்க அண்ணா, அப்படி அவர் வந்து இருக்கிறது, அவரோட டெத்து, அதுக்கப்புறம் வந்து வர்ஷினி வந்து குடும்பத்தோட பொறுப்புகளை ஏற்கிறது, இன்னொரு தங்கச்சி வந்து அந்த கொலை பண்ண பர்சனை வந்து பழி வாங்கிறது அப்படின்ற மாதிரி இறங்குவாங்க இல்லையா. அந்த ரிலேட்டடான ப்ரமோ ஒரு குட்டி சின்ன ஒரு கேப் வந்து நம்ம ஹீரோவை காமிச்சிருந்தாங்க. ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணி ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிற மாதிரி அந்த ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் ஹீரோ வந்துட்டு போயிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மறுபடியும் தெலுங்குல வந்து ஹீரோவோட கம்பேக்கு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி கண்டிப்பாக சீக்கிரமாகவே வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆனால் எப்போன்னு தான் தெரியலை. நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பார்த்த உடனே அச்சச்சோ, அப்போ மூவியில் பார்க்க முடியாதா அப்படிங்கிற வருத்தம் யாருக்கெல்லாம் இருந்துச்சு, கமெண்ட்டில் சொல்லுங்கள்.